உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். என்னக்கா நீங்க போய் இப்படி பண்றீங்க? நான் ஒன்னும் தப்பு பண்ணலையேம்மா. தப்பு பண்ணலையா? நீங்க பண்றதே தப்பு தானே. எதுமா தப்பு? நான் ஒன்னும் மத்தவங்கள மாதிரி அதிக வட்டிக்கு ஒன்னும் கொடுக்கலையே, ரொம்ப கம்மியா தானே கொடுக்கறேன். ஒரு கிளாஸ் பால்ல 4 சொட்டு விஷம் ஊத்தினாலும் ஒண்ணுதான், ஒரு சொட்டு விஷம் ஊத்தினாலும் ஒண்ணுதான். விஷம் விஷம்தான். நம்ம கடன் வாங்கிட்டு இன்னைக்கு சிக்கிட்டு மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா, கண்ணீரோடு இருக்கிறீங்களா, வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்களா, அதுலேருந்து மீண்டு வர முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு தான் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அரசாங்கத்துக்கு தெரியாமல் ரெஜிஸ்டர் பண்ணாமல் ஏமாற்றி வட்டிக்கு கொடுத்து, அதிக வட்டி கொடுத்து, அந்த வட்டி இந்த வட்டி கந்து வட்டி மீட்டர் வட்டின்னு மக்களை கசைக்கு பிழிந்து ஏமாற்றுறதுக்கு பாருங்கள், அதுதான் ஒரு பெரிய துன்மார்க்கமான காரியம். வட்டிக்கு பணம் விட்டு அப்படி அராஜகமாக நடந்து கொள்ளுகிறாங்க. கிறிஸ்தவ பிள்ளைங்க, கர்த்தரை அறிந்த பிள்ளைங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த மாதிரி காரியத்தை செய்யக்கூடாது. அன்பான இனியலரும் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த இனியலரும் நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் வட்டிக்கு பணம் கொடுப்பது பாவமா என்ற தலைப்பில் நிகழ்ச்சிகளை பார்க்க போகிறோம். வாழ்க்கையில தேவைகள் அதிகரிக்கும் போது சிலர் கடன் வாங்கும் நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு வட்டிக்கு பணம் கொடுத்து வருமானத்தை ஈட்டும் நிறுவனங்களும் தனிநபர்களும் நம்ம சமுதாயத்துல அதிக அளவுல பெருகி இருக்காங்க. இப்படி சிறிய தொகையை கடனாக வாங்கியவங்க பெரிய தொகையின் கடனாளியாக இப்ப இருக்கிறாங்க. இந்த மாதிரி வட்டி கடன் பலரை கரையேற விடாம அவங்களுடைய உழைப்பை வீணடிச்சு அவங்க உயர்வை தடுத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, அவங்களுடைய வாழ்க்கையும் குடும்பமும் சிதைய காரணமா இருக்கு. ஆனா தேவ பிள்ளைகள் நாம் மற்றவருடைய தேவைகளை பயன்படுத்தி நம்முடைய பணத்தை வட்டி கொடுத்து அநியாய வட்டியினால் ஆதாயம் தேடுகிறவர்களா இருக்காம கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அப்படி நடக்கும்போது நம்முடைய குடும்பமும் நம்முடைய சந்ததியும் ஆசீர்வாதமாக இருக்கும். இப்பொழுதும் நம்மை நேசித்து தம் உள்ளங்கையில் வளர்ந்திருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம் சகோதரிகளோடு இணைந்து பாடி துதிப்போமா? பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் இனிய இல்லறம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். எங்களோடு கூட பாடி துதிக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பாடி துதிக்க போகிறோம். நீங்கள் வீடுகளில் இருக்கிற இடங்களில் உங்கள் சூழ்நிலைகள் எப்படியா இருந்தாலும் உங்களுடைய சூழ்நிலைகளை விசாரித்து உங்களோடு பேச உங்கள் பக்கத்தில் இயேசு இருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் இயேசுவே என்று அழைக்கும் போது அவர் உங்கள் பக்கத்தில் வந்து உங்கள் எல்லா குடும்ப சூழ்நிலைகளையும் உங்கள் ஒரு தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் தயங்கி கொண்டு இருக்கிறீங்களா, கலக்கத்தோடு இருக்கிறீங்களா, உங்களை விசாரிக்கிற ஒரு இயேசு உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். நம்ம சேர்ந்து ஆண்டவரை பாடி துதிக்கலாம். அவர் என்னோடு கூட இருக்கிறார், உங்களை விசாரிக்க உங்களோடு கூட இருக்கிறார். அந்த இயேசு நம்ம எந்த சூழ்நிலை இருந்தாலும், வியாதி நேரத்துல, கஷ்டமான நேரத்துல, துக்கமான நேரத்துல அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறவர் இயேசு. சேர்ந்து ஆண்டவரை பாடி துதிக்கலாம். ஆமென். உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். சாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். சாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. சிலுவையில் ஜீவன் விடும் நேரத்திலும் வெறுப்பதில்லை. உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை
ஆகாதவன் என்று சொல்லி அவர் யாரையுமே தள்ளுவதே இல்லை. ஒருவேளை மனுஷங்க நம்மை தள்ளலாம், மனுஷங்க நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து நம்மை தள்ளி ஒதுக்கி வைக்கலாம். ஆண்டவராகிய இயேசு உங்களை ஒருபோதும் தள்ளாதவர். உங்களை கீழே தாழ்மை உள்ளவர்கள் என்று பார்த்து, ஏழை பணக்காரன் என்று பார்த்து ஒருபோதும் தள்ளாத ஒரு தேவன் தான் இயேசு. அந்த இயேசு தான் உங்க பக்கத்துல இருக்கிறார், விசுவாசத்தோடு கூட. ஆமென். ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவர், தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவர். அஞ்சிடாதே மகனே மகளே என்று உன்னை தேற்றிடவே உனக்கொருவர் இருக்கிறார். உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார், உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள், வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள், வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய், வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய். வாழத்தான் வேண்டும் என்று வியாதியிலே சுகம் தரவே உனக்கொருவர் இருக்கிறார். உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கொருவர் யாருமே இல்லைன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீங்களே, இயேசு இன்னைக்கு உங்களுக்காக இருக்கிறார். ஆமென். உங்களுக்காக ஜீவனை கொடுத்த இயேசு. ஆமென். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். ஆமென். உனக்காக எனக்காகவும் சிலுவையில் ஜீவனை கொடுத்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறார், உங்க பக்கத்துல இருக்கிறார். இந்த நேரத்தில் அந்த இயேசுவை அழைக்கலாமா? ஆண்டவரே, எனக்குள்ள நீங்க வாங்க. என்னை விசாரிக்கிற ஒரு தகப்பன் நீங்க தான் ஆண்டவரே. உங்க சூழ்நிலைகள் ஒருவேளை வித்தியாசமா இருக்கலாம், கலக்கமான கண்ணீரான நேரத்தில் நீங்க இருக்கலாம். ஆனா ஆண்டவராகிய இயேசு உங்க பக்கத்திலே இருந்து உங்க சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். உங்களுக்காக அவர் வாதாடுகிறவர், உங்களுக்காக பரிந்து பேசுகிறவர் இயேசு. நேரத்தில் அப்படி கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? இயேசுப்பா, நீங்க என் கூட இருங்க ஆண்டவரே. என்னுடைய எல்லா நேரத்திலும், கண்ணீரான நேரத்துல, அப்பா என்னுடைய கலக்கமான நேரத்துல என் கூட இருந்து நடத்துங்க. என்னுடைய அப்பா அம்மா நீங்க தான், எனக்கு எல்லாமே நீங்க தான் சொல்லி இந்த நேரத்துல இயேசுவை உங்க பக்கத்துல அழைக்கலாமா? யாரெல்லாம் இயேசுபா உண்மையா தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறேன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறாரு, உங்க பக்கத்துல இருக்கிறார். அப்படி ஆண்டவர் நோக்கி பார்த்து பக்கத்துல இருக்க எதுவுமே கவனிக்காம இயேசுவை மாத்திரம் கண்முன்னாக நிறுத்தி நம்மளை விசாரிக்கிற ஒரு தகப்பன் எனக்கு உண்டே, அந்த இயேசு எனக்கு வேணும்னு சொல்லி அப்படி கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? இயேசுப்பா, நீங்க என் கூட இருக்கிறீங்க, எனக்கு நீங்க வேணும்னு சொல்லி அப்பாவை பார்த்து ஆமென் இயேசுவே. இயேசுப்பா கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இயேசுப்பாவை பார்த்து சொல்லலாம், ஆண்டவரே என் கூடவே நீங்க இருங்கன்னு சொல்லி அப்பாவை பார்த்து. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, கூட இருங்கன்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தை இயேசுவே என் பக்கத்துல வாங்கன்னு சொல்லி நீங்க வாஞ்சியோடு கேட்கும் போது உங்க பக்கத்துல வந்து உங்க சத்தத்தை கேட்கிறாரு. ஆமென். என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது.
அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. அம்மா நீங்க தான். என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வாஞ்சையோடு என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல், நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. அமேனேசப்பா, நீங்க எங்க கூட இல்லைன்னா எங்களால வாழவே முடியாதப்பா. எல்லா நேரத்திலும் எங்க கண்ணீரின் பாதையில் எல்லா நேரத்திலும் அப்பா எங்களோடு இருக்கிற தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் உண்மையாய் உம்மை நோக்கி அப்பா கூப்பிட்டாங்களோ ஒவ்வொருடைய உள்ளத்திலும் அவங்க வீட்டிலே ஆண்டவரே நீங்க உங்க பிரசன்னம் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்க துதிகளை எடுக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். இருளான வாழ்க்கையில் வெளிச்சமாய், உயிரற்ற வாழ்க்கையில் ஜீவனாய் இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம தினமும் இப்படி பாடி துதிக்கும் போது எப்பொழுதும் தேவன் நம்ம கூடவே இருந்து நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. இப்பொழுதும் நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஜோதியா கர்நாடகம் பார்ப்போமா? ஜோதியக்கா, இங்க பாருமா, இப்ப நம்ம ஊர்ல நடக்கிற காரியத்தை நான் உனக்கு சொல்றேன். ஒருத்தங்க யாரோ ஒருத்தருக்கு உதவி பண்றாங்கன்னு வை. அந்த உதவிய வாங்கினவங்க மறுபடியும் அவங்க கிட்ட இருக்கிற அந்த இரக்க குணத்தை பயன்படுத்தி உதவிய வாங்க விரும்புவாங்க. ஒரு முறை பணம் கொடுத்து உதவி பண்ணா மறுபடியும் சிம்பத்தி கிரியேட் பண்ணி அவங்க கிட்ட பணம் வாங்க முயற்சி பண்ணுவாங்க. இதுக்கு அவங்களோட இரக்க குணத்தை தான் பயன்படுத்துறாங்க. ஒருவேளை மீனாட்சி அக்கா அப்படி நினைச்சிருந்தா, அவங்க அப்படி நினைப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை இருந்தா, சுபி இறக்கப்படணும், ஆனா ஏமாறுற அளவுக்கு இறக்கப்படக்கூடாது. எவ்வளவுமா கொடுத்த? 10,000க்கா. பரவாயில்ல, ஏற்கனவே கொடுத்த மாதிரி 1 லட்சம் கொடுக்கலையே. அக்கா சும்மா சொன்னம்மா. இங்க பாரு சுபி, உன்னோட இரக்க குணத்தை எல்லாரும் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்க நினைக்கிறாங்க. நீ கொஞ்சம் ஞானமா இருக்கணுமா? சரிக்கா. கவலைப்படாத, உன் பணம் எங்கேயும் போகாது. முதல்ல விசாரிப்போம், அப்பதான் எது சரி எது தப்புங்கிறது தெரிய வரும். என்னக்கா நீங்க? நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல எங்க பெரியம்மாவை நம்பாதீங்கன்னு. இல்லம்மா, என்னால அவங்கள அப்படி நினைக்க முடியல. ஏன்னா அவங்கள எனக்கு நல்லா தெரியுமே, அதனாலதான். இன்னைக்கு நம்மள ஏமாத்துறதே தெரிஞ்சவங்க தான். அதுவும் உண்மைதாம்மா. சுதா கிட்ட நான் சொல்றேன், பெரியம்மா கிட்ட இருந்து பணத்தை வாங்கி கொடுக்க சொல்றேன். சரிம்மா. என்ன ஜோதி, இப்ப ஆளே பார்க்க முடியல? அப்படி இல்லப்பா, அவர் வேற வெளியில போயிடுறாரு.
பொண்ணும் ஃபாரின் போயிட்டா. அதான் அப்படியே வீட்லயே இருந்துட்டேன். மெர்சி எப்படி இருக்கா? அங்க உள்ள பழக்கம்லாம் அவளுக்கு செட் ஆயிடுச்சா? கொஞ்சம் கொஞ்சமா பழகிட்டு இருக்காப்பா. எங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இருக்குல்லம்மா, கைக்குள்ளேயே இருந்து வளர்ந்துட்டா. ஆமாப்பா. ஆமா, புது வீடு எப்படி இருக்கு? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. வீடு ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாம் கர்த்தருடைய கிருபை. என்ன, மாசம் மாசம் கட்டுறது மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல? கஷ்டமா இருந்தாலும் கட்டிதானப்பா ஆகணும். இதுவரைக்கும் கர்த்தர் நடத்தி கொண்டு வந்ததே பெரிய விஷயம். எல்லாம் கனவு மாதிரி இருக்கு. அதுவும் உண்மைதாமா. கடந்த முறை நீங்க கொடுத்து ஹெல்ப் பண்ணீங்க, ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. ரொம்ப நன்றிப்பா. எனக்கு ஏமா நன்றி எல்லாம் சொல்லிட்டு? அப்படி இல்லப்பா, கொடுக்கறதுக்கும் ஒரு மனசு வேணும்ல. என்னப்பா யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்லம்மா, உன்னை கர்த்தர் நடத்துற விதத்தை நினைச்சு பார்த்தேன். எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. ஆண்டவர் என்ன நல்லா வச்சிருக்காரு. ஆமாம்மா, நீ இப்ப எங்க இருக்க? உன் கணவர் வீட்லயா இல்ல உங்க அம்மா வீட்லயா? அம்மா வீட்ல தான்க்கா. ஏமா இங்கே இருக்கிற? உன் கணவர் வீட்டுக்கு போகலாம்ல? இல்லக்கா, அவங்க வேலை விஷயமா பாம்பே வரைக்கும் போயிருக்காங்க. திரும்பி வர 6 மாசம் ஆகும். அத்தையும் அடிக்கடி கோயிலை சுத்தி பார்க்க போயிடுறாங்க. அதான் அங்க தனியா இருக்கிறதுக்கு பதிலா அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். ஏங்கா? சும்மாதாம்மா கேட்டேன். சரிக்கா. சுதா, உங்க அம்மாவை குறிச்சு ஒரு காரியம் கேள்விப்பட்டேன். அது உண்மையாமா? என்ன விஷயம்க்கா? உங்க அம்மா பணத்தை வட்டிக்கு விடுறாங்களாமே. அப்போ இது உனக்கும் தெரியும், அப்படிதானே? ஆமாக்கா. நான் வேண்டான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. கேட்டா நான் என்ன மத்தவங்கள மாதிரி ஸ்பீடு வட்டி, மீட்டர் வட்டி நான் கொடுக்கறேன், ஏதோ என் தேவைக்கு கொஞ்சம் பணம் வர மாதிரி கொடுக்கறேன்னு சொல்றாங்க. எப்படி இருந்தாலும் அது தப்பு தானம்மா. உங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? உனக்கு சுபிய தெரியும் தானே? ஆமாக்கா, சுபி அக்கா தானே, தெரியுமே. உங்க அம்மா அவங்க கிட்ட போய், எனக்கு செலவுக்கு காசு இல்ல, என் பொண்ணு எனக்கு ஹெல்ப் பண்றதே இல்ல, நீ ஏதாவது தாமான்னு சொல்லி அவங்க கிட்ட 10,000 ரூபாய் வாங்கியிருக்காங்க. 10,000மா? என்னக்கா சொல்றீங்க? ஆமாம்மா, எனக்கே இந்த காரியம் தெரியும் போது கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. ஆரம்பத்துல எனக்கு மீனாட்சி அக்கா மேல சந்தேகமே வரல. அதுக்கப்புறம் விஷயம் தெரிஞ்சுதான் நான் உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன். அம்மா கிட்ட நான் பேசுறேன்க்கா. சுபி அக்கா காசு நான் வாங்கி கொடுக்கறேன்க்கா. அது மட்டும் பத்தாது சுதா, இனிமே உங்க அம்மா இந்த தப்பா பண்ணக்கூடாது. இதனால என்ன பாதிப்பு வருங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கணும். சரிக்கா. நான் 2 முறை உங்க அம்மாவை பார்க்க வந்தம்மா, ஆனா பார்க்க முடியல. ஒருவேளை அவங்கள நான் பார்க்க முடிஞ்சா நான் அவங்க கிட்ட பேசுறேன். சரிக்கா. மா, அம்மா. ஏண்டி கத்துற? நான் இங்கதானே இருக்கேன். நான் கத்துறேன்னா நீங்க என்ன கத்த வைக்கிறீங்க? நான் எங்கடி உன்னை கத்த வைக்கிறேன்? நீங்க என்னமா பண்ணி வச்சிருக்கீங்க? நான் என்ன பண்ணேன்? குழம்பு வச்சிருக்கேன், சோறு பொங்க போறேன். இந்த பேச்சுக்கு ஒன்னும் குறைவில்ல. என்ன தாண்டி உன் பிரச்சனை? சுபி அக்கா கிட்ட எதுக்கு பணம் வாங்குனீங்க? அது இப்ப எதுக்கு அமைதியா இருக்கீங்க? அது வந்து, ஏமா இப்படி எல்லா இடத்துலயும் என்ன கேவலப்படுத்துறீங்க? இந்த பழக்கம் வேண்டான்னு நான் எவ்வளவு சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. விடு விடு, நான் பாத்துக்கிறேன். என்னத்த பாப்பீங்க? இது இப்படியே தொடர்ந்துச்சுன்னா ஒரு நாள் பெரிய பிரச்சனையில மாட்டிப்போம். அப்படியெல்லாம் ஆகாது. நான் என்ன மத்தவங்க மாதிரி கந்து வட்டி, மீட்டர் வட்டி, ஸ்பீடு வட்டியா வாங்குறேன்? ஏதோ என் தேவைக்கு கொஞ்சம் வாங்குறேன். இதையே வேண்டாங்கிற. இன்னும் அந்த மாதிரி எல்லாம் நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான். சுதா, சும்மா புலம்பாம போ. நீங்க என்னைக்குதான் திருந்த போறீங்களோ?
அக்கா, என் அம்மாக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன். நீ ஏம்மா மன்னிப்பு கேக்குற? கேட்கணும்க்கா. உங்க மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். நான் உங்க அம்மா இப்படி பண்ணுவாங்கன்னு நினைச்சு பார்க்கல சுதா. நான் அவங்கள எவ்வளவு நம்பினேன். புரியுதுதான். நான் வருத்தப்பட்டேன்னு சொல்லுமா. ம். என்னம்மா இது? அக்கா, உங்ககிட்ட அம்மா வாங்கின காசுக்கா. உங்க அம்மா தந்தாங்களா? இல்லக்கா, நான் தரேன். வேண்டாம்மா, நான் உங்க அம்மா கிட்டயே வாங்கிக்கிறேன். நீங்க என் அம்மா கிட்ட இருந்து வாங்க முடியாதுக்கா. நான் எங்க அம்மா கிட்ட இருந்து வாங்கிக்கிறேன். முதல்ல என்கிட்ட இருந்து நீங்க வாங்குங்க ப்ளீஸ். நாளைக்கு தரேம்மா. ரிட்டர்ன் கரெக்டா கொடுத்துடணும். நாளைக்கு தரேன். நாளைக்கு வாங்க, வீட்டுக்கு வாங்க. சரி, நான் போனை வச்சிடுறேன். எனக்கு ஒரு 2000 தாங்களே, ஒரு வாரத்துல தரேன். சும்மா எல்லாம் தர முடியாது, வட்டி போடுவேன். பரவாயில்லையா? பரவாயில்ல. எவ்வளவு வட்டி போடுவீங்க? ஜோதி அக்கா, நீங்களா? என்ன மீனாட்சிக்கா, அதிர்ச்சியா இருக்கா? உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கல. என்னக்கா நீங்க போய் இப்படி பண்றீங்க? நான் ஒன்னும் தப்பு பண்ணலையேம்மா. தப்பு பண்ணலையா? நீங்க பண்றதே தப்பு தானே. எதுமா தப்பு? நான் ஒன்னும் மத்தவங்கள மாதிரி அதிக வட்டி கொண்டு கொடுக்கலையே. ரொம்ப கம்மியா தானே கொடுக்கறேன். ஒரு கிளாஸ் பால்ல 4 சொட்டு விஷம் ஊத்தினாலும் ஒண்ணுதான், ஒரு சொட்டு விஷம் ஊத்தினாலும் ஒண்ணுதான். விஷம் விஷம்தான். இங்க பாரு ஜோதி, என் மனசுக்கு அது தப்பா படல. மீனாட்சிக்கா, ஏற்கனவே உங்க குடும்பத்துல நிறைய பிரச்சனை இருக்கு. உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் குழந்தை இல்ல. உங்க பொண்ணு மாமியாரும் சரியா பேசிக்கிறது இல்ல. வீட்டுக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்கு. நீங்க பிரச்சனையை பெருசாக்குறீங்கக்கா. நீங்க பண்ற பாவம் உங்க பிள்ளைய பாதிக்குது. தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்கக்கா. நாங்க நல்லா தான் இருக்கோம். அப்படி ஏதாவது பாதிப்பு வந்தா நான் உங்ககிட்ட வரேன். நீங்க இப்பவே பாதிப்புக்குள்ளதான் இருக்கீங்க, அது உங்களால புரிஞ்சுக்க முடியல. இதுக்கு மேலயும் என்ன பாதிப்பு வரணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியலக்கா. நீங்க சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா? நாங்க இப்ப நல்லா இருக்கோம், பாதிப்பு வந்தா நாங்க பாத்துக்கிறோங்கிற மாதிரி பேசுறீங்க. ஆனா உண்மையாவே நீங்க இப்ப பாதிப்புக்குள்ளதான் இருக்கீங்க. திரும்ப திரும்ப அதையே சொல்லாத ஜோதி. என் மனசுக்கு இது தப்பா படல. நான் யாரையும் கெடுக்கல, யார்கிட்டயும் அதிகமா வட்டிக்கு காசு வாங்கல. ஏன் தேவைக்கு நான் வாங்கிக்கிறேன். எனக்கு இது எப்ப தப்புன்னு படுதோ அப்ப நான் நிப்பாட்டிக்கிறேன். போதுமா? நான் கிளம்புறேன் ஜோதி, நீயும் கிளம்பு. சரி, இது உங்களுக்கு தப்பா படல. சுபி கிட்ட ஏமாத்தி 10,000 வாங்குனீங்களே, அது உங்களுக்கு தப்பா தெரியலையா? நான் கிளம்புறேன். ஜோதியக்கா நாடகம் பார்த்தீங்களா? உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்துச்சா? இப்போதும் நம்ம ஜெபிக்க போகிறோம். வட்டிக்கு பணம் கொடுப்பதனால் வரும் பிரச்சனைகளில் சிக்கி இருக்கிறவர்களின் விடுதலைக்காகவும் நம் குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காகவும் நம் சகோதரிகளோடு இணைந்து ஜெபிக்க போகிறோம். ஜெபிப்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்பதில் ரொம்ப சந்தோஷப்படுகிறோம். கர்த்தர் ஒரு நல்ல ஜெப நேரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். நாளிலும் நம்ம எதுக்காக ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நிறைய பேருடைய வாழ்க்கையில் கடன் வாங்கி சோர்ந்து போய் வாழ முடியாமல், என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாமல் எத்தனையோ பேர் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற, இல்லை வட்டி கொடுக்க முடியல, கடனை அடைக்க முடியல அப்படின்னு சொல்லி வாழ்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கி உங்களுக்கு தான் இந்த ஜெபம். ஒரு சிலரோட வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது நிறைய பேர் கடன் வாங்குறதுக்கு அசரவே மாட்டோம். கிடைக்கிற இடத்துலலாம் கடன் வாங்குறது, கிடைக்கிற இடத்துலலாம் வட்டிக்கு வாங்குது. ஏன் வாங்குகிறோம், எதுக்கு வாங்குகிறோம், எதுக்காக இவ்வளோ கடனை வாங்குறமே அந்த கடனை அது எப்படி கட்டுறது, இப்படி யோசிக்கிறதே இல்லை. கடனை துணிஞ்சு வாங்கிறது. நமக்கு இதை அடைக்கிறதுக்கு திராணி இருக்குதா, இந்த கடனை அடைக்க முடியுமா, அதுக்கேற்ற வருமானம் இருக்குதா, இதெல்லாம் நினச்சி கூட பார்க்கறது கிடையாது. அப்படியே கடனை வாங்கி ஒரு குறிப்பிட்ட
காரியம் வரும்பொழுது, காலம் வரும்பொழுது அடைக்க முடியாத அளவுக்கு அழுகிறது, உட்காந்துட்டு அழுகிறது. குடும்பம் நடத்த முடியல, பிள்ளைகளை மேற்கொண்டு படிக்க வைக்க முடியல, என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அழுது அழுது வட்டிக்கு பல வருஷங்கள், பல மாதங்கள், பல நாட்கள் இந்த வட்டிக்கு கொடுத்தே அசல் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கோம். இந்த கடன் கொடுத்தவங்க இருக்காங்க பாருங்க, பல வருஷங்கள் அந்த வட்டியை கொடுத்து அசலுக்கு மேலே கொடுத்துருவாங்க. அப்போ அந்த அசலுக்கு மேலே கொடுத்துட்டாங்களே, சரி நம்ம ரொம்ப வாங்கிட்டோம், 2 மடங்கு 3 மடங்கு கொடுத்ததை விட வாங்கிட்டுமே, சரி போதும் இது வேண்டான்னு சொல்லிடுவோம், மன்னிச்சுக்கிடுவோம், விட்டுருவோம் அப்படின்னா விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? விட மாட்டாங்க. எவ்வளோ பணம் கிடைக்குதோ அவங்கள வாங்கிட்டு, அவங்கள புண்பட பேசிக்கிட்டு, அவங்கள வேதனைப்படுத்திக்கிட்டு, அவங்கள கண்ணீர் வடி. காரணம் என்ன தெரியுமா? பண ஆசை. ஒரு முறை நான் ஒரு தெருவில் நடந்து போயிட்டு இருந்தேன். அப்போது அந்த வீட்டில் இருக்கிறவர் கடன், இந்த நபர்கிட்ட கடன் வாங்கியிருப்பார். அந்த வீட்டுக்கு முன்னால் அந்த பைக்கு வந்து நின்றுச்சு. நான் அப்போ தான் அது கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கிறேன். போயிட்டுருக்கும்போது இவர் ஐயோ வீட்டை விட்டு வெளியே வா அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்போ அவர் உள்ளே இருந்துக்கிட்டு சொல்கிறாரு, அண்ணே அந்த பணத்தை நான் சீக்கிரம் கொடுத்தாரா அண்ணே அப்படிங்க. அப்போது தெருவில் நின்றுட்டு சத்தம் போடுறாரு. எவ்வளோ கஷ்டம், அந்த மனசை எவ்வளோ வலிச்சிருக்கோம், எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். வாங்கினது தப்பு தான், ஆனால் கொடுக்கலிங்கும் போது வார்த்தைகள் எப்படி போகுது பாருங்க. அப்போது இதுதான் கடன் வாங்கினவங்க கொடுத்தவங்களுக்கு காட்டியுமே கேவலப்பட வேண்டியது இருக்கும், வெட்கப்பட வேண்டியது இருக்கும், ஒரு மனுஷங்கிட்ட பேச்சுப்பட வேண்டியது இருக்கும், கட்ட முடியலையேங்கிற கவலைப்பட வேண்டியது இருக்கும், அதை மீண்டு வர முடியலையே அப்படிங்கிறதுனால அவங்க தவறான முடிவு எடுத்துக்கொள்கிறாங்க. எத்தனை பேர் பேப்பரில் பார்க்குறோம்ல, டிவியில் பார்க்குறோம்ல, நியூஸ் எல்லாம் கேட்குறோம்ல, நம்மளை சுற்றிலும் இப்படி நடக்கிற சம்பவங்கள் எத்தனையோ எத்தனையோ. நம்ம கடன் வாங்கிட்டு இன்றைக்கி சிக்கிட்டு மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கிறீங்கள, கண்ணீரோடு இருக்கிறீங்கள, வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்கள, அதுலேருந்து மீண்டு வர முடியல அப்படின்னு நினைக்கிறீங்கள, இன்றைக்கி உங்களுக்கு தான் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஆனால் இன்றைக்கி நாங்கள் ஜெபிக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். நான் கடனே வாங்க மாட்டேன், இனிமேல் வாங்க மாட்டேன், இருக்கிறத அடைச்சிட்டு நான் வாங்க மாட்டேன்னு ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுப்பார். சரியா? எங்களோடு கூட இணைந்து நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. முதலாவது நம்ம எதுக்காக ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், வட்டிக்கு பணம் வாங்கி கொண்டு அதை கொடுக்க முடியாமல் பயந்து பயந்து வாழ்கிற உங்களுக்காக, பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எத்தனை நாட்கள் இப்படி நான் வாழ்வது, எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு சமாதானம் இல்லை, எனக்கு கொடுக்கறதுக்கு வழி இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு நீங்கள் புலம்பிட்டு அழுகுறீங்கள, இது யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறீங்கள, உங்களுக்கு தான் இந்த ஜெபம். சகோதரி உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவர் கட்டாயம் இன்னைக்கு ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு இந்த கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலையை கொடுப்பார். ஜெபம் பண்ணுவோமா? அருமை ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறப்பா. இந்த இனிய இல்லற ஜெபத்தோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உங்கள் முகத்தை நோக்கி பார்க்கிறையா. வட்டிக்கு கடன் வாங்கினது நிமித்தம் பயந்து பயந்து ஒளிந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. வேதனையோடு கூட இருக்கிறாங்க. சமாதானத்தை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, நிம்மதியை இழந்து வாழ்கிறாங்கப்பா. வட்டிக்கு கொடுத்தபடியினால் அநேகர் அவமானமான வார்த்தைகளை பேசுறது நிமித்தம் தன்னையே முடித்து கொள்ளலாம் என்று சொல்லி தவறான முடிவுகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்கப்பா. இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் உங்க முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. எத்தனை வேதனையான சூழ்நிலைகள் ஆண்டவரே, வாழ வழியே இல்லை என்று சொல்லி பிள்ளைகள் தவித்து கொண்டு இருக்கிறாங்களே. இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக உங்க முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. சூழ்நிலைகளை மாற்றுகிற நல்ல தகப்பன் நீங்க ஆண்டவரே. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு ஒரு விசை நீங்க மனமிறங்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இந்த கடன்களை அடைப்பதற்குரிய வழிவாசல்களை திறந்து கொடுக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறப்பா. காணப்படுகிற எல்லா பயங்களையும் மாற்றும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. வேதனைகளை மாற்றுங்கப்பா. இந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை என் ஆண்டவர் துடைக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உங்க அன்பின் ஆளுகை கடந்து வருவதாக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமைக்குள்ள பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து நிற்கிற ஐயா. உங்க ஆசீர்வாதத்தினால் இவர்களை நிரப்புங்கப்பா. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும்.
அதனோடு அவர் வேதனையை கூட்டார் என்று எழுதியிருக்கிறபடி உங்க ஆசீர்வாதத்தினால் அந்த பிள்ளைகளை நிரப்பி விடும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோப்பா. தகப்பனே, இனி இப்படிப்பட்ட பாதைகள்ல இந்த பிள்ளைகள் கடந்து போக கூடாத ஆண்டவரே, கர்த்தர் பொறுப்பெடுக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். தகப்பன், எங்கள் செபத்தை கேட்டு நல்ல மாற்றத்தை உண்டாக்குகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் இப்படிப்பட்ட மக்களுக்கு உதவி செய்து வழிகளை திறந்து அந்த கடனை அடைப்பதற்கு உதவி செய்கிறபடியினால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். விசுவாசத்தோடு கர்த்தரை துதிங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. அடுத்தபடியாக நம்ம எதுக்காக ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், சில பேர் அந்த கடனை வாங்கி வாங்கி அதே பழக்கமாயிட்டில்ல. அப்படி இருக்கவே கூடாது. அது ஒரு வாழ்க்கையே இல்லை. நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதன்படி வாழ பழகிக்கணும். வருமானத்துக்கு ஏற்ற செலவு செய்யணும். ஆடம்பர வாழ்க்கை இருக்கக்கூடாது. அவங்க வீடு கட்டிட்டாங்க, இவங்க வீடு கட்டிட்டாங்க, அவங்க அதை வாங்கிட்டாங்க, இவங்க இதை வாங்கிட்டாங்க, நம்ம வாங்கணும். இஷ்டத்துக்கு நோக்கத்துக்கு வாங்கிறது, கடனையோ முதலையோ வாங்கி போட்டு எப்படியாவது மேலே வந்துடணும். அப்படி இல்லை. ஆண்டவர் நம்மளை உயர்த்தணும். கர்த்தர் அது உயர்த்த வரைக்கும் அவரோட கரத்துக்குள்ளே நம்ம அடங்கி இருக்கணும். அந்த எண்ணம் நமக்கு இருக்கணும். அப்படி வாழ பழகிக்கணும். அப்படி வாழறதுனால தான் இப்படியெல்லாம் காரியங்களில் மாட்டிக்கிறோம். மற்றவங்களை பார்த்து பார்த்து வாழக்கூடாது. நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதை கொண்டு வாழ பழகி கொள்ளணும். அந்த மனரம்பியை நமக்குள்ளே இருக்கணும். அது இல்லாததுனால தான் இந்த கடனெல்லாம் போய் வாங்கிறது, அடுத்தவங்ககிட்ட போய் வாங்கிறது, கொடுக்க முடியாத அளவுக்கு வாங்கி வயிற்றி வச்சுக்கிறது, அப்புறம் கண்ணீர் வடித்து அழுதுட்டு என்ன பிரயோஜனம்? அப்போ இதெல்லாம் யோசிக்கணும். அப்படி தானே? அப்போ இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம். நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதுக்குள்ளே நம்ம வாழ பழகிக்கணும். சரியா? அப்போ சகோதரி உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு ஒரு வழி திறப்பார். தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோதரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஆண்டவரே இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. கடன் வாங்குகிற அந்த குடும்பங்களை உங்கள் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. கடன் வாங்கும்போது ஆண்டவரே சப்பா, ஆடம்பரத்துக்காக ஆண்டவரே அப்பா, தேவையில்லாத காரியங்களுக்காக, சுய ஆடம்பரத்துக்காக ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம், பெருமைக்காக சிலர் கடன்களை வாங்கி ஆண்டவரே சப்பா கஷ்டப்படுறாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளை உங்கள் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்குள்ள ஆண்டவரே உணர்வடைய செய்யுங்க. உங்களுடைய சிந்தனையில் அந்த உணர்வை கர்த்தர் வைப்பீராக. இருதயத்தில் அந்த உணர்வை என் ஆண்டவர் வைக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஐயா. தேவையில்லாத கடன்களை வாங்கி கொண்டு ஆண்டவரே சிக்கல்களுக்குள்ள மாட்டாதபடிக்கு ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே அப்போ அந்த ஜனங்கள் உணர்வடையும்படிக்கு உங்கள் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. யார் யார் அப்படிப்பட்ட சிந்தனையிலோடு வாங்கி வைத்து கொண்டு இந்த நாளிலே கஷ்டப்படுறாங்களோ அவங்களெல்லாம் என் ஆண்டவர் மனம் திரும்ப பண்ணும்படிக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இனிமேல் கொண்டு தங்களுடைய தேவைக்காக அவங்க வரும்போது தேவ சமூகத்தில் வந்து உம்மை நோக்கி பார்க்கணும் ஆண்டவரே. கர்த்தாவே உங்கள் கர்த்தருக்கு சித்தமானது உங்கள் கையினால் வாய்க்கும் ஆண்டவரே. அவங்க சுயமாய் முடிவெடுத்து கடனுக்குள்ளே போகாதபடிக்கு ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவர் விசேஷித்த ஆலோசனைகளை கொடுத்து நீங்கள் நடத்தும்படிக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். என் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நீங்கள் பொறுப்பெடுங்க. அந்த நாளில் யாரெல்லாம் சமாதானம் இல்லாமல் வருத்தத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு கடன்பட்டு ஆண்டவரை பிரச்சனைக்குள்ள இருக்கிறாங்களோ அவங்கள மனம் திரும்ப பண்ணுங்க ஆண்டவரே. அநேகர் வேதனைப்பட்டு புண்பட்டு வருத்தத்தோடு துக்கத்தோடு கண்ணீரோடு இந்த நாளில் இருக்கிறாங்க. ஒவ்வொருவரையும் உங்கள் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒரு மனம் திரும்புதல் இந்த நாளிலே உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் உணர்வடைய செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். சிந்தனையை புதுப்பிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இருதயத்தில் ஒரு மாற்றத்தை வைக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருவரோட ஆண்டவர் பேசுங்க. தேவையில்லாம கடன் இனி படவே கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வரணும். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று உங்க வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உடையவர்களாய் வாழணும் அப்பா. ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. கடன் வாங்காதபடி காத்து கொள்ளுங்க அப்பா. உங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் ஒத்தாசை அனுப்பி ஆசீர்வதிங்க ராஜா. உங்க கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் என் ஆண்டவர் அப்பா. கடன் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்முடைய மெய்யாக நம்முடைய ஜெபத்தை கேட்டு
கர்த்தர் இந்த மக்களுக்கு, இப்படிப்பட்ட மக்களுக்கு உதவி செய்கிறபடியினால், நல்ல தீர்மானங்களை அவங்க எடுத்து வாழ அர்ப்பணித்தபடியினால் ஆண்டவர் கட்டாய இந்த மக்களுக்கெல்லாம் உதவி செய்ய போகிறார். கர்த்தருக்கு நன்றி, கர்த்தருக்கு நன்றி. கடைசியாக நம்ம எதுக்காக ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அநியாய வட்டி வாங்கக்கூடாது. வட்டி கொடுக்குறவங்களே நீங்கள் யோசிங்க, அநியாய வட்டி வாங்காதீங்க. ஏழை மக்களை ஒடுக்கக்கூடாது. அவங்கக்கிட்ட இல்லாதனால தான் உங்ககிட்ட வந்து கேட்குறாங்க. நீங்கள் 100 ரூபாய் கொடுத்துட்டு 120 ரூபா வாங்கினீங்கன்னா அதே ஏழை மக்கள் வாங்கறதுக்கு இந்த 100 ரூபாய் இல்லாமல் தான் உங்கள்கிட்ட 120 கொடுத்துட்டு இப்போ எனக்கு தேவை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நீங்கள் வாங்குங்க. ஆனால் அந்த மக்களை ஒடுக்கி வேதனைப்படுத்தி கண்ணீர் வடிக்க வச்சு கஷ்டப்பட வச்சு ஏன் இந்த உலகத்தில் வாழ்கிறவங்கள அளவுக்கு வட்டி கொடுத்துட்டு நீங்கள் வாங்கக்கூடாது. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அநியாய வட்டி வாங்காதீங்க, அநியாயமாக வாங்காதீங்க. வட்டியே கட்டி கொண்டிருப்பாங்க, வாங்கின அசல் அப்படியே நிற்கும், வருஷ கணக்கில் அப்படியே நிற்கும், அவங்களுக்கு கொடுக்க திராணியே இல்லை. அப்போ அவங்க எப்படி அந்த அசலை அடைக்கிறது? வட்டியே கொடுத்துக்கிட்டே போனாங்கன்னா அசலை எப்படி கொடுக்கறது? அது மாத்திரம் இல்லை, அவங்க எத்தனை வார்த்தைகளை, எத்தனை சொற்களை, எத்தனை வேதனைப்படுத்தும்படியான வார்த்தைகள், கண்ணீரோடு அவங்க கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பாங்க. சம்பாரிச்சு அந்த வட்டிக்கே கொடுத்துட்டு இருப்பாங்க. அசலை அடைக்கவே முடியாது. மாதமெல்லாம் உழைப்பாங்க, சம்பளத்தை வாங்க வட்டிக்காரங்க அடுத்த செகண்ட் போய் வாசப்படியில் நிற்பீங்க. அப்போ அந்த பணத்தை கண்ணீரோடு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க, வேதனையோடு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு போன உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்காது, அவங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்காது. இப்படி தானே இந்த வட்டி வாங்கிட்டா நீங்கள் பிழைக்கணும், வாழணும்னு நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். இந்த குறிப்புக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தகப்பனே, நாங்களும் துதிக்கிறோம், பாவமே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அநியாய வட்டினால் ஆண்டவரே சம்பாதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே தாங்கள் செய்கிற காரியம் தவறு என்பதை உணர்ந்து கொள்ளும்படியான ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் கட்டளையிடும்படிக்கு ஜெபிக்கிறோம்ப்பா. தன் சொந்த சகோதரனிடத்தில் ஆண்டவரே வட்டி வாங்காதிருப்பாயாகன்னு சொல்லியிருக்கிறீங்களப்பா. உன் சகோதரன் பிழைக்கும்படிக்கு ஆண்டவரே அநியாய வட்டி வாங்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாட்களில் இந்த வார்த்தைகள் அறியாததுனால தான் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை தெரியாதபடினால இப்படிப்பட்டதான காரியங்களில் சிக்குண்ட ஆண்டவரே அநேக பிள்ளைங்க ஆண்டவரே அநியாய வட்டியை வாங்கி கொண்டு ஆண்டவரே அப்பா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்த நீங்கள் சந்திக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த வட்டி வாங்குறது நிமித்தமாய் வட்டி கொடுக்கிறவர்கள் மிகுந்த பாரத்தோடு கூட இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, மிகுந்த துக்கத்தோடு கூட இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, தன்னுடைய சொந்த சகோதரத்தில் வட்டி வாங்கினது நிமித்தமாய் அவர்கள் எல்லாவற்றையும் இழந்து போன நிலைமையில இருக்காங்கிறத ஆண்டவரே அறிந்து அவர்களுக்கு குறித்து தான் ஒரு மன இரக்கத்தை கர்த்தர் கட்டளையிடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. தாங்கள் கொடுத்ததான அசலை காட்டிலும் பல மடங்கு வட்டியே கொடுத்திருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, அப்படி கொடுத்திருக்கிறாங்களே, இனி அதை மன்னித்து விட்டு விடுவோங்கிற ஆண்டவரே ஒரு இரக்கமுள்ள ஒரு சுபாவத்தை ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு நீங்க கட்டளையிடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நீர் இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவரே உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இனி ஆண்டவரே இப்படி அநியாய வட்டி வாங்கக்கூடாதுங்கிற ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்கப்பா. எப்படி சகேயு ஆண்டவரே, நான் ஆண்டவரே யாரிடத்திலாவது அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் திரும்ப கொடுத்துறேன்னு சொல்லி ஆண்டவரே ஒரு உணர்வுள்ள இருதயத்தை பெற்றுக்கொண்டாரோ அதே போல ஒரு உணர்வுள்ள இருதயத்தை இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தரின் கிரியை நடப்பிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தாங்கள் செய்கிறது தவறு என்கிறதை அறிந்து கொள்ளுகிற ஒரு மனப்பக்குவத்தை கர்த்தர் நீங்க கட்டளையிடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அப்படிப்பட்டதான சுபாவங்களை நீங்க கொடுக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல மாற்றங்களை நீங்க கட்டளையிட போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எங்களுடைய ஜெபங்களை எல்லாவற்றையும் நீங்க கேட்டீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன். பிரியமானவர்களே, உங்கள் விசுவாசமுள்ள ஜெபத்தை கேட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுதும் சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்களின் சிறப்பு செய்தியின் தொகுப்பை பார்ப்போமா? சிலருக்குள்ள ஒரு கேள்வி எழும்பும், நம்ம லோன் பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. நம்முடைய இந்திய அரசாங்க சட்டத்தின் பிரகாரம் ரெஜிஸ்டர் பண்ணி அதனுடைய ஒழுங்கின்படி
செய்யக்கூடிய பேங்கில் எப்படி வட்டிக்கு பணம் கொடுக்குறாங்க, அதே மாதிரி தனிப்பட்ட ஆட்களுக்கும் அரசாங்க லைசன்ஸ் கொடுத்து அதை ஒரு பிஸ்னஸாக செய்வதற்கு அனுமதித்திருக்கிறாரு. அரசாங்கத்துக்கு தெரியாமல் ரெஜிஸ்டர் பண்ணாமல் ஏமாற்றி வட்டிக்கு கொடுத்து, அதிக வட்டி கொடுத்து, அந்த வட்டி இந்த வட்டி கந்து வட்டி மீட்டர் வட்டின்னு மக்களை கசைக்கு பிழிந்து ஏமாற்றுறதுக்கு பாருங்கள், அதுதான் ஒரு பெரிய துன்மார்க்கமான காரியம். அப்போ வேதத்தில் நம்ம பார்க்கும்போது ஒரு வசனம் சொல்லுவாங்க, தன்னுடைய பணத்தை வட்டிக்கு கொடாமலும் அப்படின்ற ஒரு வசனம் வரும். அது யாருக்குன்னா சொந்த சகோதரர்களுக்குள்ளே, நீங்கள் ஒருத்தர் வந்து ஒரு சகோதரன் உதவி செய்ய கேட்குறாரு, நீங்கள் ஒரு கைமாத்து கொடுக்குறீங்க, வட்டி எதிர்பார்க்கக்கூடாது, ஒரு உதவி. அந்த மாதிரி சொந்த சகோதரர்களுக்குள்ளே உள்ள காரியத்தை ஆண்டவருடைய வசனம் பேசுகிறாரு. இன்னொரு இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறாரு, அநியாய வட்டி அநியாய லாபம், இந்த ரெண்டுமே தவறு என்று வேதம் சொல்லுகிறாரு. அப்போ அநியாய வட்டி செலுத்தி அவங்களை திருப்ப விடாமல் அவங்களுடைய சொத்துக்களை அந்த கோல்டை அபகரித்து கொள்ளுகிற ஒரு தவறான எண்ணத்தோடு அது பிஸ்னஸ் செய்யப்பட்டால் அதுதான் சாபத்தை கொண்டு வரும். அப்போ நம்ம எதை செய்தாலும் நம்ம ஜெபம் பண்ணி தேவ சித்தத்தின்படி வசனத்தோடு ஒப்பிட்டு நம்ம செய்யும்போது அந்த பிஸ்னஸை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்களின் சிறப்பு செய்தியின் தொகுப்பு உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் சகோதரி வசந்தி பால் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்க இருக்கிறாங்க. விசுவாசத்தோடு தேவ செய்தியை கேளுங்க, நிச்சயமாக தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்வார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் இந்த இனிய இல்லற நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து நம்ம செபிக்க போகிறோம்ல. கடந்த நாட்களிலெல்லாம் ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்து நம்மை உருவாக்கி நமக்குள்ளே நல்ல மாற்றங்களை கொடுத்து வருகிறார். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு என்ன பேச விரும்புகிறார் என்றால், வட்டிக்கு பணம் கொடுப்பது பாவமா அப்படின்னு சொல்லி நீங்களே சொல்லுங்களேன். கிறிஸ்தவங்க, நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க, வட்டிக்கு பணம் கொடுக்கறது சரியா கரெக்டா அப்படின்னு நீங்களே சொல்லுங்கள். வேதம் என்ன சொல்லுது, அதைத்தான் நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். பாருங்கள், வட்டி கடன் என்ற இந்த ஒரு காரியத்தின் நிமித்தம் இன்றைக்கி மக்கள் படுகிற கஷ்டம் வேதனைகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. எல்லா குடும்பத்துக்குள்ளேயும் இந்த வட்டி கடன் இல்லாத குடும்பங்களை பார்க்கறது அரிதான காரியம். ஏதோ ஒரு விதத்தில் வட்டி கட்டிகிட்டே தான் இருக்கிறாங்க. நிறைய விளம்பரங்கள் வருகிறது, சுலப தவணையில் நிறைய பொருட்கள் வாங்கலாம், குறைந்த முன்பணம் போட்டு நிலம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், வாகனங்கள் வாங்கலாம், இப்படி நிறைய விளம்பரங்கள் பெருகிட்டு இருக்கு. இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியத்தை வாங்கறதுக்கு மக்களும் குமிந்து கொண்டே இருக்கிறாங்க. அநேக மக்கள் போறாங்க இல்லையா? எல்லா குடும்பங்களுக்குள்ளும் ஏதாவது ஒரு விதத்துல வட்டிங்கிற பேர்ல கடன் அடைச்சிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாதமும் சம்பளம் வாங்கினா குடும்பத்தை ரன் பண்ணி கொண்டு வர்றது மிகுந்த கஷ்டப்படுகிற மக்களை நாங்க பார்க்க முடியுது. ஏன்னா ஜெபிக்க வருகிற மக்கள் சொல்லுகிற காரியம் அநேக குடும்பங்களுக்குள்ள இந்த ஒரு காரியம் வேதனைக்குள்ள ஆக்கி கொண்டு இருக்கிறது. பாருங்க, அவங்க அப்படிதான் விளம்பரம் பண்ணுவாங்க. குறைஞ்ச முன்பணம் போட்டால் போதும் இந்த வாகனத்தை வாங்கிடலாம், குறைஞ்ச முன்பணம் போட்டால் போதும் இந்த வீட்டை வாங்கிடலாம், நிலத்தை வாங்கிடலாம், எதையாவது ஒன்று சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாக அதுக்குள்ளே போய் பாருங்க, ஏகப்பட்ட வட்டி 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 கட்டிகிட்டே இருக்க வேண்டியது இருக்குது காலமெல்லாம். இப்படி அநேக மக்கள் சிரமத்துக்குள்ள ஆகிறாங்க. சம்பளத்தில் பெரும்பாதி அதுக்கே போயிட்டுருக்கிறது. நீங்கள் கூட இன்றைக்கு கிறிஸ்தவ பிள்ளைங்க கூட இப்படிப்பட்ட காரியத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்க, வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்களும் பெருகிட்டு இருக்கிறாங்க. இந்த நாட்கள் அதிகமாக பெருகி இருக்கிறாங்க. யாரை பார்த்தாலும் வட்டிக்கு விட்டு நிறைய சம்பாதிக்கிறாங்க. கஷ்ட சூழ்நிலை, பிள்ளைகள் படிப்பு இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு பொருள் வாங்குறதா இருக்கலாம், ஒரு வியாதிப்பட்ட நேரத்தில் பணம் தேவைப்படும் போது வட்டிக்கு போய் வாங்குறாங்க. இப்படி வாங்குறவங்க பாருங்க, அந்த மக்கள் சொல்லுகிற காரியம், நாங்கள் வாங்கின அசலுக்கு மேலே வட்டியே கட்டிட்டோம், இன்னும் இந்த பணத்தை, இந்த கடன் முடியலை, அசல் பணத்தை திருப்பி கொடுக்க முடியல, நாங்கள் வாங்கின பணம் இவ்வளவு தான், அதுக்கு மேலே வட்டி கட்டிட்டோம், ஆனாலும் இன்னும் வட்டி கட்டிகிட்டே இருக்கிறோம், அசல் அடையலை. இப்படி புலம்பி கண்ணீர் வடிக்கிற மக்கள் எத்தனையோ பேர். வருமானம் கஷ்டப்பட்டு உழைக்கிற பணமெல்லாம் வட்டிக்கு போயிட்டுருக்குதே இப்படி சொல்லி கலங்குகிற மக்களை நம்ம கேட்குறோம். பாருங்கள், அது மட்டுமல்ல, வட்டி குடுன்னு சொல்லி கேட்டு தொல்லை பண்ணுறாங்க. அநேக மக்கள் வீட்டுக்கு வந்து வீட்டு வாசல் முன்னால் நின்று மக்களை மிரட்டுறாங்க.
வேலை செய்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. ஒரு இடத்துல ஒரு அலுவலகத்தில் பணிபுரிந்தாலோ, ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணாலோ, அல்லது ஏதாவது ஒரு நல்ல போஸ்ட்டில் இருந்தால் கூட போய் என்ன செய்கிறாங்க, அங்கே நின்று அவங்கள அடியாட்களோடு போய் நின்று மிரட்டுறாங்க. வட்டி கட்ட தவறுனா அந்த வட்டிக்கு ஒரு வட்டி போடுறாங்க. இது நிமித்தம் பாருங்கள், வாங்கின பொருளை திருப்பி கொடுக்க வேண்டியது அவங்களே வந்து சீஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஒரு வாகனம் வாங்கினா அதை வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. வீடு ஒரு வேளை வாங்கி வட்டி கட்ட முடியலன்னா வந்து ஜப்தி பண்ணிட்டு போயிடுறாங்க, சீல் வச்சுட்டு போயிடுறாங்க. எத்தனை மக்கள் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கஷ்டப்பட்டு கண்ணீரோடு கூட இருக்கிற மக்களை நம்ம அநேகமாக பார்க்க முடிகிறது. பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட ஊரில் இந்த மாதிரி வட்டிக்கு விடுகிற ஒரு மனுஷன், அவர் வந்து சமுதாயத்தில் ஒரு பெரிய மனுஷனா, நல்ல நகை நட்டோடு கூட பெரிய காரு, வீடு, பங்களா, வசதி வாய்ப்புகள், அடியாட்கள் அவங்க கூட இப்படி ஒரு பெரிய மனிதனாக தன்னை காட்டி கொண்டு அந்த இடத்துல அந்த ஒரு மனுஷன் இருந்தார். அவன்கிட்ட கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் நிறைய பேர் வட்டிக்கு வாங்குவாங்களாம். பணம் வாங்கி வீடு கட்டவோ அல்லது திருமணத்திற்கோ ஏதோ வண்டி வாங்கவோ, இப்படி நிறைய பேர் வட்டிக்கு வாங்குவாங்களாம். அந்த மனுஷன் ஒரு பெரிய மனுஷனா அங்கே இருந்தான். எல்லாராலும் சமுதாயத்தில் ஒரு பெரிய அந்தஸ்தில் உள்ள ஒரு பெரிய ஆள் மாதிரி அவன் உள்ளா வருவானாம். அப்போ அவன்கிட்ட நிறைய பேர் வட்டிக்கு வாங்கியிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் பாருங்கள், யாராவது வட்டி கொடுக்கலைன்னா அவங்கள அலுவலகத்திலிருந்தோ வீட்டுக்கோ வந்து அப்படியே வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு போய் எங்கேயாவது வச்சு அந்த வட்டி கொடுக்கும் அந்த குடும்பத்தார் போய் அந்த பணத்தை செலுத்தும் வரைக்கும் அவங்கள சித்திரவதை பண்ணுவான் அப்படிலாம் சொன்னாங்க. இதில் ஒரு கிறிஸ்தவ சகோதரன், அவங்க தன்னுடைய குடும்ப சூழ்நிலை நிமித்தம் அந்த ஆள்கிட்ட வட்டிக்கு வாங்கிட்டாங்க. அவங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப். மாதம் ஆனாலும் சாப்பிட்றாங்களோ சாப்பிட்லையோ, என்ன காரியத்தை செய்கிறாங்களோ வட்டியை கட்டிடணும். ஏன்னா அவ்வளோ ஒரு கொடூரமான மனுஷன். அதனால் அதுக்கு பயந்து வட்டியை கட்டிடுவாங்க. ஒரு முறை அவங்களுக்கு வட்டி கட்டவே முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ அவர் ஒரு முறை வந்து பயங்கரமாக சத்தம் போட்டிருக்கிறார், எப்படியாவது அடுத்த மாதம் சேர்த்து கட்டிடுறேன் அப்படின்னு அந்த சகோதரன் சொல்லியிருக்கிறார். அடுத்த மாதமும் அவரால் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை வரும் பொழுது வீட்டிலெல்லாம் வந்து மிரட்டிட்டு போனாங்க. எப்படியாவது கட்டிடுறோன்னு சொல்லி அவர்கிட்ட கெஞ்சி சொல்லியிருக்கிறாங்க. போயிட்டான். பாருங்கள், நடந்தது என்னென்னா, ஒரு 2-3 நாளில் அந்த சகோதரர் அலுவலகத்திலிருந்து வீடு திரும்பும் பொழுது தன் ஆட்களை வைத்து அந்த சகோதரனை கடத்தி கொண்டு போய் தெரியாத ஒரு இடத்துல கொண்டு போய் அடைத்து வைத்து ரொம்ப சிறுமைப்படுத்தப்பட்டார். அவரை அடித்தது, அவங்கள வேதனைப்படுத்தி சாப்பாடு கொடுக்காம குளிக்க விடாமல் ஒரு ரூம்குள்ளே அடைச்சி வச்சு ரொம்ப சிறுமைப்படுத்தப்பட்டாங்க. அவங்க ஃபோன் போட்டு, அவங்களுடைய மனைவிக்கு ஃபோன் போட்டு, உன் புருஷனை நாங்கள் வச்சுருக்கிறோம், நீ சீக்கிரம் அந்த வட்டி பணத்தை கொடுத்துரு, இந்த உன் புருஷன்கிட்ட பேசு அப்படின்னு அவர்கிட்ட கொடுத்தோன்னு அந்த சகோதரன் கண்ணீரோடு, எம்மா எப்படியாவது இந்த பணத்தை புரட்டி கொண்டு வந்து இந்த கட்டிட்டு என்னை மீட்டு எடுத்துருமா, என்னால் தாங்க முடியல, பட்னியாக கிடக்கிறேன், சாப்பிட முடியல, என்னால் நீ இருந்தன்னா என் உயிரே போயிடும், எப்படியாவது என்னை மீட்டெடுன்னு அந்த சகோதரன் ஃபோனில் அழுகிறார். இந்த சகோதரிக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லையா. அவங்க சொன்ன காரியம், வீட்டில் தன் பிள்ளைகளோடு கூட சேர்ந்து கர்த்தரை நோக்கி கதற ஆரம்பித்தாங்க. ஐயோ, என் கணவர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில், ஆண்டவரே எங்களுடைய கஷ்ட சூழ்நிலையில் உண்மை நோக்கி பார்க்காம இந்த ஆள்கிட்ட போய் வட்டிக்கு வாங்கினது எங்களுடைய தவறு, எங்களை மன்னிச்சு என் கணவரை விடுதலையாக்குங்கன்னு சொல்லி 2-3 நாட்கள் கடந்தது. ரொம்ப அழுகிறாங்க. வீட்டுக்கு அந்த சகோதரனை வீட்டுக்கு விடவே இல்லை. ரொம்ப சிறுமைப்படுத்தப்பட்டு நொறுக்கப்பட்டார். ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சு இந்த சகோதரியும் பிள்ளைகளும் இயேசுவை நோக்கி கதறி சாப்பிடாம கூட ஆண்டவருடைய சமூகத்தில் கதறிக்கொண்டே இருந்தாங்க. நடந்த காரியம் என்னன்னா, பாருங்க, 3 நாள் ஆகினது. இவர்கிட்ட இந்த வட்டிக்கு கொடுக்குற நபர்கிட்ட பெரிய ஒரு ஆள், அவரும் கடன் பட்டிருந்தார். அப்போ அவருக்கும் இதே மாதிரி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அவரையும் இப்படி கடத்திட்டு போயிட்டாங்க. அப்போ அந்த குடும்பத்தார் கொஞ்சம் வசதியாக இருந்தபடியினால போய் அந்த ஆள் மேலே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் இதை குறித்து தெரியப்படுத்தி அரசு அதிகாரிகளை நேரடியாக வந்து எப்படியாவது இவனை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி தேடும் பொழுது அந்த வட்டிக்கு விட்டு மிரட்டி கொண்டு இருந்த அந்த பெரிய நபர் என்ன செய்தார், அப்படியே தன்னை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, அவமானப்பட்டுருவோம்னு சொல்லிட்டு ஊரை விட்டே காலி பண்ணி ஓடிவிட்டான். இந்த அவர் ஓடினதை பார்த்து அவருடைய குடும்பத்தாரும் அப்படியே செதறி அங்கும் இங்குமாக ஓடிட்டாங்க. இதை கேள்விப்பட்டு இவரை அடைத்து வைத்து சிறுமைப்படுத்தி கொண்டது அவருடைய அடியாட்களும் கூட பயந்து போய் தங்களையும் அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு ஓடிட்டாங்க. ஆண்டவருடைய பெரிய கிருபையினால் அந்த சகோதரன் விடுதலையாகி வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்து இந்த காரியத்தை எல்லாம் சொல்லும் பொழுது ஆண்டவருடைய பாதுகாப்பு வந்தது. பார்த்தீங்களா, இப்படி
அநேகர் வட்டி வாங்கி வட்டிக்கு பணம் விட்டு அவர் அராஜகமாக நடந்து கொள்ளுகிறாங்க. கிறிஸ்தவ பிள்ளைங்க, கர்த்தரை அறிந்த பிள்ளைங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த மாதிரி காரியத்தை செய்யக்கூடாது. வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அநியாய வட்டியினாலும் ஆதாயத்தினாலும் தன் ஆஸ்தியை பெருக பண்ணுகிறவன் தரித்திரர் பேரில் இறங்குகிறவர்களுக்காக அதை சேகரிக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்படி அராஜகம் பண்ணி அநியாயம் பண்ணி அநியாய வட்டியினாலும் ஆதாயத்தினாலும் ஆஸ்தியை பெருக பண்ணால அந்த மனுஷன் பாருங்க, அவன் வாழ முடிஞ்சுதா? அவன் ஒரு பக்கம், குடும்பம் ஒரு பக்கம், அப்படியே அடியாட்கள் ஒரு பக்கம், எல்லாம் விட்டுட்டு ஓடிட்டாங்க. ஊரை விட்டே காலி பண்ணி ஓடிட்டாங்க. வீட்டை விட்டுட்டு ஓடிட்டாங்க. என்ன நடந்துச்சுது பார்த்தீங்களா? அநியாயமாக சம்பாதிக்க கூடாது, அநியாய வட்டிக்கு விடக்கூடாது. அதுலேயும் ஆண்டவரை அறிந்த கிறிஸ்தவ பிள்ளைங்க என்ன செய்யணும்? வேத வசனம் சொல்லுது பாருங்களேன். யாத்திராகமம் 22:25 உங்களுக்குள் சிறுமைப்பட்டிருக்கிற என் ஜனங்களில் ஒருவனுக்கு நீங்கள் பணம் கடனாக கொடுத்திருந்தால் வட்டி வாங்குகிறவர்கள் போல அவனிடத்தில் வட்டி வாங்க வேண்டாம் என்று ஆண்டவர் தெளிவாய் சொல்லி இருக்கிறார். இன்னும் உபாகமம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், கடனாக கொடுக்கிற பணத்துக்கும் ஆகாரத்துக்கும் கடனாக கொடுக்கிற வேற எந்த பொருளுக்கும் உன் சகோதரன் கையில் வட்டி வாங்காயாக என்று கர்த்தர் தெளிவாய் எழுதி வைத்திருக்கிறார். லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 35, 36, 37 வசனங்களை நீங்க வாசித்து பாருங்க. அதிலும் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. உன் சகோதரன் தரித்திரப்பட்டு கையிழைத்து போனவனானால் அவனை நீ ஆதரிக்க வேண்டும். பரதேசியை போலவும் தங்க வந்தவனைப் போலவும் அவன் உன்னோட பிழைப்பானாக. நீ அவன் கையில் வட்டியாவது பொலிசையாவது வாங்காமல் உன் தேவனுக்கு பயந்து உன் சகோதரன் உன்னோட பிழைக்கும்படி செய்வாயாக. அவனுக்கு உன் பணத்தை வட்டிக்கும் உன் தானியத்தை பொலிசைக்கும் கொடாயாக. கர்த்தர் தெளிவாய் சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள், கர்த்தரை அறிந்தவர்கள், ஆலயத்துக்கு வருகிறவர்கள் கூட இந்த மாதிரி காரியத்தை செய்வதுதான் வேதனைக்குரிய காரியம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? யோசித்து பாருங்க. இன்னும் சங்கீதங்களின் புஸ்தகம் 15ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல நம்ம இப்படியாக வாசிக்கிறோம், கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? யார் செய்ய முடியும்? பரிசுத்த பர்வதம் அது பரலோக ராஜ்யத்தை குறிக்குது. எப்படி யார் அந்த ராஜ்யத்துக்கு போக முடியும்? அதற்கு யார் தகுதியுடையவர்கள் என்றால், அதே சங்கீதம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறவனே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப வட்டிக்கு கொடுக்கிறவங்க நித்தியத்தை கூட சுதந்திரிக்க முடியாது. இந்த உலகத்துல வேணா அநியாயமா சம்பாதிச்சுக்கலாம், இந்த உலகத்துல வேணா செல்வாக்கோட வாழலாம், அடியாட்களோட வாழலாம், வட்டிக்கு மேல வட்டியை வாங்கி மற்றவர்களை சிறுமைப்படுத்தி நீங்க முன்னால வந்து வாழலாம். ஆனா நித்தியத்தை சுதந்திரிக்க முடியாது. கவனமாயிருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை அதை தான் சொல்லுகிறது. யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்திலே வாசம் பண்ணுவான்? தன் பணத்தை வட்டிக்கு கொடாமல் இருக்கிறவன். கர்த்தர் குறிப்பிட்டு இந்த காரியத்தை நம்ம இடத்துல பேசுகிறார். இப்படிப்பட்ட ஒரு தொழிலை செய்து கொண்டிருந்தீங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்து கொண்டிருந்தீங்கன்னா நீங்க சிந்திக்கணும். தேவ சமூகத்தில் வச்சு ஜெபிங்க. இந்த செய்தியை கேட்கிற யாராயிருந்தாலும் நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபிங்க. கர்த்தர் உங்களை உணர்த்துவார். உங்களை சரிப்படுத்தி கொள்ளுங்க. அதே சமயத்தில் கர்த்தருடைய பிள்ளைங்க, இயேசுவை அறிந்தவங்க, இயேசு யார் என்று நமக்கு தெரியும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இந்த வருஷத்திலே நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்து இருக்கிறார். உங்களுக்கு தேவை வரும் பொழுது, நெருக்கம் வரும் பொழுது, யார் நமக்கு வட்டிக்கு கொடுப்பாங்க, குறைஞ்ச வட்டியா இப்படின்னு சொல்லி அலையாதீங்க. தேவ சமூகத்துக்கு போங்க. வட்டி இல்லாம கர்த்தர் உங்களுக்கு தருவார். வட்டி இல்லாம, கடன் இல்லாம கர்த்தரே தம்முடைய ஐஸ்வர்யத்திலிருந்து எடுத்து உங்களுக்கு தருவார். நீங்க ஏன் வட்டிக்கு வாங்கி காலமெல்லாம் கஷ்டப்படணும்? ஆண்டவருடைய சமூகத்துக்கு போங்க. தேவ சமூகத்துல ஜெபிங்க. கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. ஆகவே தைரியமா கேளுங்க. இனி இப்படிப்பட்ட காரியத்துக்காக அங்கும் இங்கும் அலையாதீங்க. அவங்களையும் பாவம் செய்ய வச்சு நம்மளும் கடன்காரங்களாகி எதுக்கு இந்த தேவையில்லாத பிரச்சனை வேண்டாம். இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. வட்டிக்கு நான் வாங்க மாட்டேன் ஆண்டவரே. ஒருவேளை கிறிஸ்தவங்க இப்படி மாதிரி வட்டி கொடுத்துருந்தா நீங்களும் ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த மாதிரி காரியம் வேண்டாம், எனக்கு வேறு விதத்துல என்னை நீங்க ஆசீர்வதிங்கன்னு சொல்லி கேளுங்க. இப்போ நம்ம அர்ப்பணித்து செபிக்க போகிறோம். ஆண்டவருடைய சமூகத்துல வட்டிக்கு வாங்குறவங்களா இருந்தாலும் அர்ப்பணிங்க, நீ வாங்க மாட்டோம்னு. கொடுக்குறவங்களா இருந்தாலும் ஆண்டவரே, இனி இந்த காரியத்தை நாங்கள் செய்ய மாட்டோம், நீர் எங்களை ஆசீர்வதிங்க, வேறு விதத்துல நாங்கள் தொழில் செய்ய எங்களுக்கு வழியை தரங்கன்னு ஜெபிங்க. ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே,
இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட நீர் பேசி இருக்கிறீரப்பா. உம்முடைய வேதத்தில் எங்களுக்கு நீர் ஆலோசனையாய் சொல்லி இருக்கிற காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து, இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து யாரெல்லாம் தங்களை அர்ப்பணிக்கிறாங்களோ ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யுங்கப்பா. வட்டி வாங்க வேண்டான்னு சொல்லி இருக்கிறீங்கப்பா. கடனாக கொடுக்கும் பொழுது உன் சகோதரனுடைய கையில் வட்டி வாங்காயாக என்று சொல்லி இருக்கிறதப்பா. இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து யாரெல்லாம் தங்களை அர்ப்பணிக்கிறாங்களோ கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து வேறு விதத்தில் அவர்கள் தொழில் செய்வதற்கான வழிகளை கர்த்தர் உண்டாக்கி தருவீராக. ஒரு வேளை வட்டிக்கு பணத்தை வாங்கிட்டு வட்டி கட்ட முடியாம காலமெல்லாம் கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் ஒரு வேளை ஒப்பு கொடுத்து செபிக்கலாம்ப்பா. அவர்களுக்கும் நீர் உதவி செய்வீராக. இதை அடைத்து முடிக்க தங்கள் தவறை உணர்ந்து செபிக்கிற மக்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் செபம் பண்ணுகிறோம்ப்பா, மன்றாடுகிறோம். நீர் ஐஸ்வர்ய சம்பன்னரப்பா. உங்க சமூகத்திலே வந்து கேட்டு தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள மக்களுக்கு நீர் உதவி செய்யுங்கப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் எல்லாம் உம்மை அறிந்த பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்குள்ளே நல்ல ஒரு மாற்றங்களை தர வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். உங்க சமூகத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தங்களை தாழ்த்தி இந்த காரியத்தை மாற்ற தங்களை அர்ப்பணித்த ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்கிறதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. நல்ல மாற்றங்களை எல்லா குடும்பங்களுக்கும் நாங்கள் எதிர்பார்க்கிற ஆண்டவரே, கர்த்தர் கிரியை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்ட கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள். வருகின்ற சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒளிபரப்பாகும் ஜெபிக்கலாம் வாங்க நேரல் நிகழ்ச்சியை குடும்பத்துடன் காண தவறாதீர்கள். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.